இது ஒரு சின்ன பீஸ் கேரட் அண்ட் பீட்ரூட்டோட ஜூஸு கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு என் பையனுக்கு ராகி இந்த மிக்சட் ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன், பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து 2 ஸ்பூன் நான் வந்து போட்டுக்க போகிறேன். 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, ஏன்னா அவனுக்கு கஞ்சி பண்ணி கொடுக்கறதுக்கு. ஏன்னா வெறும் கஞ்சி மாதிரி பண்ணி கொடுத்தா அவனுக்கு வந்து வெஜிடபிள்ஸும் சேர்றதில்ல இல்லையா. இன்றைக்கி அவனுக்கு கேரட் பீட்ரூட்டு சேர்ந்து அந்த ராகியில் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு இது வந்து கொஞ்சம் பீட்ரூட் போட்டதுனால ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு வேணும்னா உப்பு பதிலாக இல்லை நாங்கள் வந்து இந்த பேபிஸ்க்கு வந்துட்டு நாட்டு சர்க்கரையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக உப்பு பெப்பர் போட்டுக்குவேன். லாஸ்ட்டில் இருக்கும்போது கொஞ்சமாக கீ போட்டுட்டு நல்லா வந்து அது வந்துட்டு கஞ்சி இது பண்ணிக்குவேன். நான் கொஞ்சம் இன்றைக்கி கட்டியாக பண்ணிட்டேன். நல்லா கஞ்சி வந்துட்டு நல்லா கைவிடாமல் கலக்கணும். நம்மளுக்கு அது வந்து தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்க வந்து கொஞ்சம் லிக்விடாக வாட்டரியாக சாப்பிடும், இல்லை அவங்களுக்கு முழுங்கிறது கஷ்டம்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு கஞ்சி கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணலாம், குழந்தைங்களுக்கு அது கூட கர்டு, அதுக்கப்புறம் என் பையனுக்கு கர்ட் போட்டால் பிடிக்கும், கொஞ்சம் கட்டியாயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் கர்டு கொஞ்சம் தண்ணி பக்கத்தில் வச்சுக்குவேன். கர்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக பெப்பர் போட்டால் போதும், நீட்டாக சாப்பிட்டுக்குவான். இதுதான் என்னோடய பேபியோட பிரேக்ஃபாஸ்ட்.